Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல பிசிக்கல் சர்டிபிகேட்ல இருக்கிற ஷேர் ஹோல்டிங்ஸை எப்படி டிஜிட்டலைஸ்டு ஃபார்முக்கு மாத்துறதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டா நீங்க எல்லாருமே இந்த நியூஸை படிச்சிருப்பீங்க. நான் சின்னதா உங்களுக்கு ஓவர்வியூ மட்டும் சொல்றேன். சண்டிகரை சேர்ந்த ரட்டன் டிலான் அப்படிங்கிறவர் ரீசெண்டா ஒரு ட்வீட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அந்த ட்வீட்ல 1988ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஸ்டாக்கை ₹10 per ஷேர் பேசிஸ்ல வாங்கியிருந்ததா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை அவர் ஃபாலோவே பண்ணல. ரீசெண்டா அவரோட வீடை கிளீன் பண்ணும்போது இந்த ஷேர் சர்டிபிகேட் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டை எப்படி டிஜிட்டல் ஃபார்ம்ல மாத்துறது அப்படின்னு ட்வீட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. இவர் பப்ளிஷ் பண்ணியிருந்த ட்வீட் ரொம்பவே பாப்புலர் ஆயிருந்தது அண்ட் நிறைய பேர் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இவர் பிசிக்கல் ஃபார்மேட்ல இருந்த ஷேரை டிஜிட்டல் ஃபார்முக்கு மாத்திட்டாரு. கரண்ட் பிரைசிங் படி இவருக்கு 11 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதாவது 1988ல ₹10க்கு வாங்கின ரிலையன்ஸ் ஷேர் இப்போ இவருக்கு 11 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கோட ப்ளஸ் பாயிண்ட்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இவரு எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பிசிக்கல் ஃபார்மேட்டை டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாத்திருக்காருன்னு பார்க்கலாம். இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பிசிக்கல் சர்டிபிகேட்ல ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் அவங்க கிட்ட இருக்கிற பிசிக்கல் சர்டிபிகேட் ஷேர் ஹோல்டிங்ஸை டிஜிட்டல் ஃபார்முக்கு மாத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட் இருந்ததுன்னா அந்த சர்டிபிகேட் இப்படி தான் இருக்கும். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டிஜிட்டல் சர்டிபிகேட்ல ஈக்விட்டி ஷேர் ஈச் ஆஃப் அவங்களோட ஃபேஸ் வேல்யூ இங்க நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்க எவ்வளவு ருபீஸ் பே பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இங்க நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபோலியோ நம்பர், சர்டிபிகேட் நம்பர், நேம் ஆஃப் தி ஹோல்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்ட் அண்ட் டிஸ்டிங்டிவ் நம்பர்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை எந்த டேட்டில் எந்த இடத்துல வாங்கினீங்க அப்படின்னும் இங்கே டீட்டெயிலாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ஃபார்மேட் ஷேர்ஸை ஆன்லைன் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் கிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அதோட யூசேஜஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே டிமெட்டீரியலைஸ் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிமேட் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் யூஸ்வலாக நீங்கள் பாப்புலர் ப்ரோக்கரேஜஸான ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் இங்கேயும் கிரியேட் பண்ணலாம். அதர்வைஸ் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், எஸ் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டட் ப்ரோக்கர்ஸ் கிட்டையும் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்ல கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் எக்ஸாம்பிளுக்காக ஜெரோதா அக்கௌண்ட்டை எடுத்திருக்கேன். அண்ட் செகண்ட் ப்ராசஸ் உங்ககிட்ட இருக்கிற பிசிக்கல் சர்டிஃபிகேட்ல அந்த ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு நீங்கள் screener.in போய்க்கோங்க. இங்கே சர்ச் ஆப்ஷனில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு டைப் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சார்ட் இங்கே ஓப்பன் ஆகும். இதில் இங்கே ஃபேஸ் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மில் ஷேர் சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வேல்யூ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகியிருக்கும். இன்கேஸ் வெப்சைட்டில் ஷோ ஆகிற ஃபேஸ் வேல்யூவும் உங்ககிட்ட ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ஃபேஸ் வேல்யூவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் கிட்ட சொல்லி அப்டேட்டட் ஷேர் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. தேர்ட் ப்ராசஸ் உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேம் ஆஃப் தி ஹோல்டரும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் ஹோல்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இந்த 3 ப்ராசஸையுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர்த் ப்ராசஸ் டிமெட்டீரியலைசேஷன் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. இப்போ இந்த டிமெட்டீரியலைசேஷன் ரிக்வெஸ்ட் ஃபார்மை எப்படி டீட்டெயிலாக ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஜெரோதாவோட டிமெட்டீரியலைசேஷன் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் DRF ஃபார்ம்னு டைப் பண்ணுங்க. உங்களோட மெயில் ஐடிக்கு நான் இந்த DRF ஃபார்மை சென்ட் பண்ணுறேன். இந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெரோதா கைட் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டிமேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டிமேட் ஐடி இங்கே ஷோ ஆகும். இந்த 16 டிஜிட் டிமேட் ஐடியை அக்கௌண்ட் நம்பர் இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கோம். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7555 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க.
இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற டேட், டிஆர்என் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்லிப்பை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னு கேட்டிருப்பாங்க. இதில் ஃப்ரீ செக்யூரிட்டிஸா இல்லை லாக்இன் செக்யூரிட்டிஸான்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ் வந்து ஏதாவது லாக்இன் பீரியட்ல இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் லாக்இன் பீரியட்ல இருந்ததுன்னா லாக்இன் செக்யூரிட்டிஸை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரீ செக்யூரிட்டிஸாக இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கம்பெனின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிசிக்கல் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதிக்கோங்க. அண்ட் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ISIN கோடையும் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னு இருக்கும். இதில் ஈக்விட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல்டு டேபிள் காலம் இங்கே இருக்கும். இதில் ஃபோலியோ நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் டிஸ்டிங்டிவ் நம்பர் அண்ட் குவான்டிட்டின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஃபோலியோ நம்பர் இருக்கும் அண்ட் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் அண்ட் டிஸ்டிங்டிவ் நம்பர்ஸும் இங்கே மென்ஷன் ஆகியிருக்கும். அண்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாலும் இங்கே மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷனுமே அந்த டேபிள் காலமில் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரே சர்டிஃபிகேட் தான் இருக்கு. இந்த ரீசன்னால ஒன்று நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஐடிசிக்கு இன்னொரு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு செப்பரேட் டிஆர்எஃப் ஃபார்மை சப்மிட் பண்ணணும் அண்ட் ஐடிசிக்கு செப்பரேட் டிஆர்எஃப் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளோ குவான்டிட்டிஸை டீமெட்டலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஃபிசிக்கல் ஷேர்ஸுமே டீமெட்டலைஸ் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்தராக கீழே வந்தீங்கன்னா லாக்இன் ரீசன் அண்ட் லாக்இன் ரிலீஸ் டேட் கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ் வந்து லாக்இன்ல இருந்ததுன்னா நீங்க ஆல்ரெடி இங்க லாக்இன் செக்யூரிட்டிஸ்னு கிளிக் பண்ணிருப்பீங்க. அப்படி லாக்இன்ல இருந்ததுன்னா எந்த ரீசனுக்காக லாக்இன்ல இருக்கு அண்ட் எப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் லாக்இன்ல இருந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற டேட்டையும் இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு உங்களோட நேம் அண்ட் சிக்னேச்சரை இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபில் பண்ணின டீமெட்டலைசேஷன் ரிக்வெஸ்ட் ஃபார்மை அலாங் வித் பிசிக்கல் சர்டிஃபிகேட்டை உங்களோட புரோக்கருக்கு நீங்க அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கை டீமெட்டலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஷேர் சர்டிஃபிகேட் மேலே சரண்டர்டு டு டீமெட்டலைசேஷன் எழுதிட்டு அந்த ஷேர் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் 2 டிஆர்எஃப் ஃபார்ம்ஸை ஜெரோதாவுக்கு கொரியர் பண்ணணும். உங்களோட புரோக்கர்ஸ் கிட்ட கொரியர் ரீச் ஆனதுமே உங்களுக்கு டிஆர்என் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. இந்த டிஆர்என் நம்பர் வந்ததுல இருந்து 2 to 3 வீக்ஸில் உங்களோட ஃபிசிக்கல் ஃபார்மட் ஷேர்ஸ் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிரும். இப்போ ஒரு ஃபில் பண்ணின டிஆர்எஃப் ஃபார்மை நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் டீட்டெயில் ஆஃப் செக்யூரிட்டிஸ், நேம் ஆஃப் தி கம்பெனி, ISIN நம்பர் அண்ட் ஃபோலியோ நம்பர் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இப்படி தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஸ்லிப் நம்பரை கம்பெனி ஃபில் பண்ணிப்பாங்க, நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.